அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.2ல 2வது கணக்கு. விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 4 சென்டிமீட்டர் உடைய ஓர் சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு 20 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு கண்ணாடி குவளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய அந்த குவளையில எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு 9 சென்டிமீட்டர் உயரத்துக்கு என்ன இருக்கா, நீர் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்ணாடி குவளையில ஒரு 5 சென்டிமீட்டர் உயரமும் ஒரு 5 சென்டிமீட்டர் ஆரமும் ஒரு 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு உலோக உருளை இதுல மூழ்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பொருளை உள்ளர போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும், நீரினுடைய உயர்வு ஏற்படும். அப்படி மூழ்கும் போது ஏற்படும் அந்த நீரினுடைய உயர்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீரினுடைய உயர்வு தீர்வு. இப்போ நம்மளுக்கு இதுல 2 ஷேப் இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோக வடிவ கண்ணாடி குவளை மற்றும் சிறிய உலோக உருளை. இப்போ ரெண்டுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம் இருக்கு, ரெண்டுக்குமே உயரம் இருக்கு. இப்போ R1 மற்றும் H1 என்பன முறையே உருளை வடிவ கண்ணாடி குவளையின் ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கண்ணாடி குவளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க. அடுத்து நம்மளுக்கு உலோக உருளை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ R2 மற்றும் H2 என்பன முறையே உலோக உருளையின் ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். உலோக உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க. இப்போ நம்மளுக்கு உருளை வடிவ கண்ணாடி குவளை அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோக உருளை. இந்த உருளை வடிவ கண்ணாடி குவளையின் ஆரம் நம்மளுக்கு கொடுக்கல, டைரக்டா விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. விட்டம் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். எனக்கு ஆரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டத்தில் பாதி என்னன்னு சொல்லிடுவோம்னா ஆரம் அப்படின்னா, இப்போ R1 ஈக்குவல் டு 20 டிவைட் பை 2, 2 5 20 அப்படின்னா, இப்போ ஆரம் R1 ஈக்குவல் டு எவ்வளவு, 10 சென்டிமீட்டர். அடுத்து அந்த கண்ணாடி குவளையினுடைய நீரினுடைய உயரத்தை நான் H1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு H1 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த உலோக உருளை அப்படிங்கிறப்போ அதனுடைய ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R2 ஈக்குவல் டு 5 மீட்டர். உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2 ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இது வந்து சென்டிமீட்டர். இப்போ இந்த உருளை வடிவ கண்ணாடி குவளையினுடைய ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு நீரினுடைய உயர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீரினுடைய உயர்வு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி குவளையை போட்டோம்னாலும் ஒரு ரெண்டினுடைய வேல்யூமும் எப்படி தான் இருக்கும், சமமாக இருக்கும். அதாவது ரெண்டினுடைய கனளவும் சமம். இப்போ ரெண்டினுடைய கனளவு அப்படிங்கிறப்போ கனளவு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வேல்யூம் அப்படிம்போம். ஸோ அதனால V1 ஈக்குவல் டு V2. இப்போ அந்த உருளை வடிவ கண்ணாடி குவளையின் கனளவு ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலோக உருளையின் கனளவுக்கு சமமா இருக்கும். உலோக உருளையின் கனளவுக்கு சமமா இருக்கும். இப்போ உலோக உருளையினுடைய கனளவு இப்போ ரெண்டுமே இது எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளை வடிவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா இப்போ உருளையின் கனளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ரெண்டினுடைய ஆரமும் ஹைட்டும் நான் வேறுபடுத்தி காட்டியிருக்கோம். இப்போ இதனுடைய ஆரம் வந்து R1, உயரம் வந்து H1. இங்கே ஆரம் R2, உயரம் வந்து H2.
இந்த பையும் கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் உடைய டேர்ம் R1 ஸ்கொயர் இன்டு H1 ஈக்குவல் டு R2 ஸ்கொயர் இன்டு H2. R1 ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ உருளை வடிவ கண்ணாடி கோலையினுடைய ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 10 சென்டிமீட்டர். ஸோ இப்போ 10 ஸ்கொயர் இன்டு H1 ஈக்குவல் டு R2ஓட வேல்யூ 5 ஸ்கொயர் இன்டு H2. 10 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இன்டு H1 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25 இன்டு H2ஓட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்போ இங்கே 4 சென்டிமீட்டர். இப்போ H1 ஈக்குவல் டு 25 இன்டு 4 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிடலாம். 4 25 25 4 25 100 அப்படின்னு வரும். இங்கே 1 நாங்க 4 1 நாங்க 4 அப்படின்னு. இப்போ H ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். நம்மளுக்கு கொஸ்டின் வந்து என்னென்னா நீரினுடைய உயர்வு. இப்போ நீரின் உயர்வு ஈக்குவல் டு எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1